ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2025 மோட்டோட ஃபர்ஸ்ட் போன் இன்னைக்கு ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. அது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல 4G நெட்வொர்க் மொபைலோட மோட்டோ G05 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு MediaTek Helio G81 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 1000 nits பிரைட்டனான வித் கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனோட இங்க கொண்டு வந்திருக்காங்க. எப்பயும் பேக் சைடுல வீகா லெதர் டச் பினிஷிங் இருக்கு. 5200 mAh பேட்டரி சார்ஜ், IP ரேட்டிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மொபைல் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு 2025 முதல் மொபைல இன்னைக்கு மோட்டோ லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைலை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, இந்த மொபைல் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, இதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பேசும். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு. ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதான் மோட்டோ G05 பாக்ஸ். எப்பயும் போல ஒரு நல்ல ஒரு கிராண்டியான மோட்டோ G05 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் வித் சாஃப்ட் கேஸோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ், இமேஜ் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 18 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். சோ இந்த மோட்டோ G05 இந்த மொபைல் பொறுத்த 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது அண்ட் ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான் 464GB வேரியன்ட் ஒரு 7000 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு பிரைசிங்கோட எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து பார்ப்போம். ரெகுலரான மோட்டோட வீகா லெதர் டச் பினிஷோட தான் எடுத்து வந்திருக்காங்க. அது இந்த செக்மெண்ட்ல இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சென்டர்ல மோட்டோ லோகோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டாப்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமராவுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் மீதி ஏரியா எல்லாமே நல்ல ஒரு பிளைனான வீகா லெதர் டச் பினிஷ்ல எடுத்து வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு பிளாட்டான டிஸ்பிளே தான். உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதோட வெயிட்னு பார்க்கும்போது 180 கிராமும், திக்னஸ் 8.1 mm திக்னஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா இருக்கு. அண்ட் ரெகுலரா எப்பயும் பாக்குற மோட்டோட யூனிவர்சல் டிசைனோட தான் இந்த வட்டமும் இந்த மோட்டோ G05 டிசைன் ஃபட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், 1000 nits பிரைட்டனான கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் வித் பஞ்ச் கோல் கேமரா வித் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த டிஸ்பிளேக்கு வாட்டர் டச் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதாவது லைட்டா நம்ம கையில ஏதாவது ஸ்வெட்டா இருந்தாலும் இல்ல தண்ணி பட்டாலும் நம்ம கரெக்டா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் டச் பண்ணோம்னா கரெக்டா ஓப்பன் ஆகும். அதுதான் இந்த ஒரு விஷயம் இந்த ரியல்மில கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. மீதிபடி டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் லைக் யூடியூப், ஹாட்ஸ்டார் அண்ட் உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ், இது மாதிரி விஷயங்கள் எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் நல்லாவே இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 180 கிராம். சோ திக்னஸ் 8.1 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மோட்டோல தான் உங்களுக்கு அது பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வந்திருக்கு. இந்த மொபைலுக்கு 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அது போக இங்க டூயல் ஸ்பீக்கர் வித் Dolby Atmos வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இருக்கு. IP54 ரேட்டிங், கெஸ்டர் மோட், மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். LPDDR4X, UFS 2.2 சப்போர்ட் வித் Wi-Fi டூயல் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.0, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் மோட்டோ G05 எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம்.
அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5200 ஆம்ஸ் பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 hour எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் சாம்சங் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு ஏஐ லென்ஸ், ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா, இங்க போர்ட்ரேட், ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லைக்ஸ் அண்ட் டூயல் வீடியோஸ் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல பிரைமரி சென்சார் 50 MP உங்களுக்கு டே லைட்ல நல்லா பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். அதே இண்டோர்ல ஓகே, நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஸோ செகண்டரி சென்சார் ஏஐயோட முடிச்சிட்டாங்க. அண்ட் செல்ஃபிலுமே 8 MP தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு, போர்ட்ரேட் சார்ஜும் ஆவரேஜா தான் வருதுன்னே சொல்லலாம். வீடியோ பொறுத்தளவு இங்க 1080 30 frames seconds ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ எடுக்கிற கொண்டு வந்திருக்காங்க. இங்க இஎஸ் OS இது மாதிரி விஷயங்கள் கிடையாது, 4K எடுக்க முடியாது. ஓவரால் தட் ஃபுட்டேஜும் டீசென்டா இருக்குன்னே சொல்லலாம். என்னைய பொறுத்தளவு ஒரு செகண்டரி சென்சார் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா இன்னொரு பிளஸ் பாயிண்டா இருந்திருக்கும். என்னதே இருந்தாலும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமரா எப்படி பிஹேவ் ஆகுமோ அது மாதிரிதான் இந்த மொபைலும் பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த மொபைல்ல MediaTek Helioல G81 சிப்செட் ஒரு 4G நெட்வொர்க் கூட எடுத்து வந்திருக்காங்க. 2.0 GHz கிளாக் யூஸ் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த சிப்செட்டை பொறுத்தவரை ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். லைக் PUBG, கால் ஆஃப் டட்டி அண்ட் Asphalt 9 இது மாதிரி விஷயங்கள் கேம்ஸ் எல்லாமே பிளே பண்ணிக்கிற முடியுது. ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு இலக்கன் தரம் தான் இந்த சிப்செட்டுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தட் இந்த மொபைல் டே டு டே லைஃப்ல பொறுத்தளவு உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸும் இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட்ஸாவும் இருக்கட்டும், லேப்டாப் ஓபன் பண்ற கன்சிடென்ஸா இருக்கட்டும், அது போக அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15ஓட ஃபர்ஸ்ட் போனா இந்த வருஷம் 2025க்கு இந்த மொபைலோட எடுத்து வந்திருக்காங்க இந்த மோட்டோ தரப்புல இருந்து. ஓவரால் தட் இந்த சிப்செட் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி டே டு டே லைஃப்ல நம்ம ஒரு மீடியமான ஒரு யூசேஜ் உள்ளவங்களுக்கோ, ஒரு மீடியம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கும் இந்த சிப்செட் இந்த மோட்டோ G05ல அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G05 இந்த மொபைல் 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ்ல செம்ம பேஸ் வேரியண்டோட இந்த வட்டம் இன்னைக்கு மோட்டோ 2025 ஃபர்ஸ்ட் போன், அது ஒரு 4G நெட்வொர்க்கோட லான்ச் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் உங்களுக்கு அந்த மோட்டோ G35 நினைக்கிறேன். ஸோ அது 5G நெட்வொர்க்கை வெறும் ஒரு 10,000 ரூபாய்க்கு கோட் பண்ணி செம்ம அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த போனும் ஒரு 4G நெட்வொர்க்கோட கொண்டு வந்திருக்காங்க. மோட்டோ என்னென்ன இருக்கும் எல்லாமே இந்த போன்லயும் இருக்கு. ஐபி ரேட்டிங் இருக்கு, நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்கு, நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, வீகா லெதர் டச் பீஸ் இருக்கு, 5600 ரன்ஸ் பேட்டரி இருக்கு, கெஸ்டன் மோடு இருக்கு. Android 15ஓட ஃபர்ஸ்ட் போனா இன்னைக்கு மோட்டோ இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல நெகட்டிவ்னு பார்க்கும்போது ரெகுலரான ஒரு மோட்டோ டிசைன் மாதிரி தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதை கொஞ்சம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, 5G நெட்வொர்க் கிடையாது, 4G நெட்வொர்க் மொபைல், அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்க வேண்டும். அதை தவிர்த்து இந்த மொபைல்ல G81 ஹீலியோல எடுத்துட்டு வந்திருக்காங்க MediaTek சைட்ல இருந்து. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கேம்ஸ் பார்க்கும்போது எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ணிக்க முடியும். ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்ட தரம் தான் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இந்த மொபைல்ல இருக்குன்னே சொல்லலாம். ஸோ என்னதே இருந்தாலும் நல்ல ஒரு பிரைசிங்கோட எப்பயும் மோட்டோல நம்ம என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கிறோமோ எல்லாமே இந்த போன்லயுமே ஒரு காம்பேக்டா நல்ல ஒரு வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா இந்த மோட்டோ G05 எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ தட் இந்த மொபைல்ல கூடிய விரைவில் நம்ம கேமிங் ரிவ்யூ அண்ட் கேமரா ரிவ்யூ எல்லாமே கவர் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ஃபர்தர் வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அதை தவிர்த்து இப்ப பேசின வீடியோவும் ரொம்ப உங்களுக்கு டே டு லைஃப்ல இந்த மொபைல் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அதை தவிர்த்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த போனோட உங்களுக்கு எதுவும் அப்கிரேட் தெரிஞ்சாலும் அதுவும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா என்னை தவிர்த்து மீதி பாக்குறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.